நூல் ஆசிரியர் லாவண்யா மணிமுத்து அவர்கள் திருக்குறள் என்பதை திருக்குறளில் உள்ள 133 அதிகாரத்தையும் 133 தன்முனைப்பாக்களாக எழுதி அவற்றை நூலாக வடிவமைத்து தந்துள்ளார். கேட்கவே வியப்பாக இருக்கிறது இல்லையா? நூலாசிரியர் லாவண்யா மணிமுத்து அவர்களை வருக வருகவென்று வரவேற்கிறேன். வாழ்த்துரை வழங்கவிருக்கும் தமிழ் திரு வீரசேகரன் பொறியாளர் அவர்களையும், திரு வெங்கட்ராமன் பொறியாளர் அவர்களையும், திரு சி வெங்கட்ரமணன் மருத்துவர் அவர்களையும், திரு ஏ வள்ளி ஆசிரியை அவர்களையும் வருக வருகவென வரவேற்று இன்றைய காணொலி வழியாக இந்த நிகழ்வினை கண்டுகளிக்கும் ஆண்டோர் சான்றோர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தினை கூறி இன்றைய நூல் ஆய்வுக்குள் செல்லும். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா அறிமுகமானவங்க. தன்முனை கவிதை படைப்பாளர் பேரவை ஆண்டு விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நூல்கள் வெளியீட்டு விழா அனைத்தும் சிறப்பாக நடைபெற்றது என்றால் அதற்கு முழு முதற் காரணமாக முதலாவதாக நாம் சொல்ல வேண்டியது ஆசிரியை வள்ளி அவர்களை பத்தி பேசுறதுக்கு எனக்கு உண்மையா சொல்லணும்னா வள்ளி ஆசிரியருக்குமே தெரியும், அது முகஸ்துதியாக இல்லை. என்னை பேசவிட்டால் பேசுவேன் 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 பேசிக்கொண்டே இருப்பேன். அவ்வளவு ஒரு தன்ன ஆர்வத்தோட தன் குழந்தைகளாக பள்ளியில இருக்கும் அனைத்து குழந்தைகளையும் ஒரு தன் ஆர்வத்தோடு எல்லா இடங்களுக்கும் அழைச்சிட்டு போயிட்டு ஒரு ஆசிரியையினால இவ்வளவு பரிசுகள் வாங்க வைக்க முடியுமா? என்னோட அப்பா உண்மையா சத்தியமா சொல்லுங்க, என்னோட அப்பா எனக்கு அப்படியே அவங்கள பார்க்கையிலாம் கண்ணுக்கு முன்னுக்கு வந்துட்டு போவாரு. அவங்கதான் எப்பயும் மதுரைக்கு ஆகட்டும், வெளியூருக்கு திண்டுக்கல் ஆகட்டும், ஆண்டிப்பட்டியில இருந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆனாலும் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து பேருந்துல அந்த காலத்துல எல்லாம் பேருந்துல சொந்த செலவுல தான் அழைச்சிட்டு போனோம் ஆசிரியர்கள். அழைச்சிட்டு போய் அவங்க ஒரு பரிசு வாங்கணும்னு இவர் முகம் அப்படி ஒரு மலர்ச்சி ஆகும். நான் அந்த முகத்தை ஆசிரியை வள்ளி அவர்களிடம் பார்த்திருக்கேன். நம்ம விழாவுக்கு வந்தப்ப கூட இன்னொரு இடத்துல அந்த மாணவர்களுக்கு பரிசு கிடைக்குதுங்கவும், தானால போக முடியல, இங்க ஒரு முக்கியமான பொறுப்புல மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால அவங்க கணவர்கிட்ட சொல்லி அந்த குழந்தைங்களை அங்க அழைச்சிட்டு போய் ஒரே நாள்ல இங்க தன்முனை கவிதை படைப்பாளர் பேரவையிலையும் விருது வாங்க வச்சாங்க. அங்க திருக்குறள் ஒப்புவித்தல் அந்த குழுவிலையும் பரிசு வாங்க வச்சாங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்வம்ங்கிறது எத்தனை முறை நம்ம கையெடுத்து வணங்கினாலும் பாராட்டினாலும் தீராது. எங்கேயாவது இந்த ஆவடி இப்ப எல்லாம் வேப்பம்பட்டு ஆகட்டும், திருநீண்டவூர் ஆகட்டும், ஆவடியோட சுற்றுப்புறங்கள்ல எங்கேயாவது ஒரு திருக்குறள் ஒப்புவித்தலோ இல்ல ஒரு மாணவர்களுக்கான போட்டியோ நடந்துச்சுன்னா அங்க நிச்சயமாக கோயில் பதாகை பள்ளி மாணவிகளோ மாணவர்களோ இல்லாமல் இருக்காது. அந்த அளவுக்கு தனது குழந்தைகளை நேசித்து அவர்களின் வளர்ச்சியில் தண்ணீர் இன்பம் காணும் ஒரு ஆகச்சிறந்த ஆசிரியர். அதே சமயம் நீங்க வாங்க, உங்களுக்கான ஒரு களம் இருக்கு அப்படின்னு உதாரணத்துக்கே சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு விருது குடுக்க போறாங்க. அதே சமயம் அவங்க மாணவர்களுக்கு குடுக்க போறாங்கன்னா, இவங்க வேண்டான்னுருவாங்க. என்னது வேண்டாம். நான் என்னோட மாணவர்களோட விருதுக்கு தான் நான் போவேன் அப்படின்னு போவாங்க. அந்த அளவுக்கு ஒரு தன்னலம் இல்லாமல் தனது குழந்தைகளை உழைத்து வரும் ஒரு ஆகச்சிறந்த ஆசிரியை. அவர்களோட வாழ்த்துரை என்பது என்னை பொறுத்தவரை தமிழன்னையின் வாழ்த்துரையாகவே நான் காண்கிறேன். ஆசிரியை வள்ளி அவர்களை வாழ்த்துரைக்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். வாருங்கள் அம்மா. மதிப்பிற்குரிய சொல்லின் செல்வன் உயிரவன் ஐயா அவர்களுக்கும், என் அன்பு செல்வி அவர்களுக்கும், திருக்குறளும் தன்முனை கவிதைகளும் நூலின் ஆசிரியரான லாவண்யா அம்மா அவர்களுக்கும், இங்கு வந்துள்ள அனைத்து ஆளுமைகளுக்கும், இதை கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாதி மத வேறுபாடுகள் கருதாது ஏழை முதல் பணக்காரர் வரை, அரசர் முதல் ஆண்டி வரை அனைவரும் வாழ்வதற்குரிய வாழ்வியல் நெறிமுறைகளை எடுத்து கூறும் நூலான திருக்குறளானது 80 மொழிகளுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி அதுக்கு உரை எழுதும் ஆசிரியர்கள் தற்பொழுது அதனுடைய எண்ணிக்கையும் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த இனிய வேளையில் திருக்குறளுக்கு மணியாரம் சூடும் விதமாக என்னுடைய ஒரு கவிதையை கூறிவிட்டு இந்த வாழ்த்துறைக்கு செல்லலாம் என்று இருக்கிறேன். வேண்டுதல் வேண்டாமை அற்றவனே இறைவன் என்றுரைத்த வள்ளுவன் வேற்றுமையில் ஒற்றுமையை போற்றிய பேதமற்ற ஞானிதான் இன்றளவும். அளவற்ற அறிவுரைகள் அலுப்பை தரும் என்பதாலே அஞ்சே இருவரியில் அழகான சீரது ஏழினை கொண்டு அறிவுரைகள் தந்திட்டார். வேந்தர் முதல் மண்ணில் வியர்வை சிந்தும் உழைப்பாளி வர்க்கம் வரை வாழும் முறைதனை கூறிய அறநெறியின் வழி நிற்க பாதைதனை வகுத்திட்டார். அனைத்து துறைகளிலும் அடிப்படையாய் பின்பற்றும் அத்துணை வழிகளையும் ஆய்ந்தாய்ந்து குரலினிலே அற்புதமாய் தந்திட்ட வள்ளுவன் ஒரு தீர்க்கதரிசிதான். ஒழுக்க நெறியை கற்பிக்க 1000 நூல்கள் உலகினிலே இருந்தாலும் ஓராதவனாம் ஒப்பற்ற நூல் அதுவாம் உலக பொதுமறை திருக்குறளாம்.
அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்று முப்பாலாய் பகுத்து அளவற்ற சுவை தரும் முக்கனியின் சாராக அள்ளியே தந்திட்டார். இவ்வழியில் நடந்திட்டால் இன்னலது இல்லை என இயம்பிடவே வள்ளுவன் இரு விழியாய் மனிதனுக்கு இரு வரியில் வழிகாட்டி இனிதாக பாடிட்டார். கற்றிடவே நாடி வரும் பிள்ளை கூட களைப்பின்றி எளிதாக பயின்றிடவே கற்கண்டாய் சுவை தரும் காலம் போற்றும் தெய்வ நூலே திருக்குறளாம். அதிகாரம் ஒவ்வொன்றும் அறிவுறுத்தும் வாழ்வியல் வழிமுறைகள் அத்துணையும் ஆண்டுகள் ஆயிரம் கடந்தாலும் அவையாவும் அறநெறியின் போதனைகள். தமிழின் பால் தாகம் அதை தீர்த்து கொள்ளவே நமக்கெல்லாம் கிடைத்துள்ள தாகம் போக்கும் தண்ணீர் அல்ல திருக்குறள், தெய்வத்தின் தீர்த்தம் அது. வள்ளுவன் வாழ்ந்திட்ட தேசமதில் நாமும் வாழுகின்ற புண்ணியம் வாய்த்ததற்கு முதலில் நம் இரு கரம் கூப்பி இறைவனை போற்றிடுவோம். வாழும் மொழி அத்தனையிலும் திருக்குறளை மொழிபெயர்த்து வாழ்ந்திடவே செய்திடுவோம். வையகமே நல்வழியில் சென்றிட கைகோர்த்து ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று என்னுடைய கவிதையை கூறி திருவள்ளுவருக்கும் திருக்குறளுக்கும் ஒரு சிறிய மணியாரத்தை அணிவித்துவிட்டு வாழ்த்துரைக்குள் செல்கிறேன். அத்தகைய பெருமைக்குரிய திருவள்ளுவரை வணங்காத கரங்கள் யாரையும் வணங்க இயலாது என்பதை திருவாசகத்திற்கு ஒரு வாசகத்திற்கும் ஒருகார் என்பதை ஒரு எடுத்துக்காட்டாக கூறியே கூறலாம். அந்த அளவிற்கு உலக பொதுமறை என்று போற்றப்படுகின்ற இந்த திருக்குறளை சிறப்பாக 133 அதிகாரங்களையும் எடுத்துக்கொண்டு அவற்றின் கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு அதற்காக ஒரு தன்முனை கவிதைகளை படைத்த மதிப்பிற்குரிய லாவண்யா மணிமுத்து அம்மா அவர்களுக்கு முதலில் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். லாவண்யா மணிமுத்து அம்மா அவர்கள் ஒரு கவிஞர், எழுத்தாளர், நூலாசிரியர், பயிற்றுனர் என்று பன்முகத்திறன் கொண்டவர். அம்மா அவர்களை முதலில் நான் நிகழ்ச்சியில் சந்தித்த எந்த நிகழ்ச்சியில் என்றால் தமிழால் இணைவோம் என்ற நிகழ்ச்சியில் தான் முதலில் நான் சந்தித்தேன். அதுவும் அன்பு செல்வி அம்மா மூலமாகத்தான் நிகழ்ந்தது. அம்மா அவர்கள் தான் அதற்கான தொடர்பை ஏற்படுத்த எனக்கு வாய்ப்புகள் அளித்தார். தமிழால் இணைவோம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக யாஸ் அகாடமி என்று நடத்தி கொண்டிருக்கும் நிறுவனரான லாவண்யா மணிமுத்து அம்மா அவர்கள் என்னுடைய அரசு பள்ளி குழந்தைகளை அந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்கு அழைத்தார். அம்மா அவர்கள் தரும் தலைப்பில் என்னுடைய குழந்தைகள் பேசினார்கள், படங்கள் வரைந்து காட்டினார்கள், கவிதைகள் கூறினார்கள். அப்பொழுது அம்மா அவர்கள் பாராட்டுவதை நான் இங்கு எடுத்து கூறியே ஆக வேண்டும். ஏனென்றால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இது போன்ற பாராட்டுகளும் ஊக்கமும் மிகப்பெரிய ஒரு ஊண்டு சக்தியாக விளங்கும் என்பதில் ஐயமில்லை. ஏனென்றால் அந்த மாணவர்கள் ஒவ்வொருவரும் பேசும் பொழுதும் அவர்களுடைய படங்களை பார்க்கும் பொழுதும் லாவண்யா அம்மா அவர்கள் மனம் திறந்து பாராட்டுவார். அது மட்டுமின்றி சிறப்பாக இவ்வாறு பங்கு பெற்ற மாணவர்களுக்கு அஞ்சல் வழியாக புத்தகங்கள் வேறு எனக்கு பரிசாக மாணவர்களுக்கு அளித்தார். அஞ்சல் வழியாக நான் அதை பெற்றுக்கொண்டு மாணவர்களுக்கு அளித்தேன். அது மட்டுமின்றி இப்பொழுது இதை நான் கூறியாக வேண்டும், இதுதான் சரியான தருணம் கூறுவதற்கு. லாவண்யா அம்மா அவர்கள் ஒரு ஓவிய பயிற்சி ஒன்று வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறார். அதில் கட்டணம் செலுத்த வேண்டும். இருப்பினும் கட்டணமின்றி உங்கள் மாணவர்கள் ஒரு 6 மாணவர்களுக்கு நான் வாய்ப்பளிக்கிறேன் அம்மா, நீங்கள் அனுப்புங்கள், நான் இந்த ஓவிய பயிற்சியை அவர்களுக்கும் கற்றுத்தருகிறேன் என்று அழைத்தார். மிகவும் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அதில் 6 மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறேன். அம்மா அவர்களும் அதற்கு சரியாக அந்த மாணவர்களை அழைத்து பயிற்சிகளும் அளித்துக் கொண்டிருக்கிறார். மிகவும் மகிழ்ச்சி, பாராட்டுக்கள் அம்மாவிற்கு. அதன் பிறகு குட்டி சுட்டி பாடல்கள் என்று பாடல்களை தொகுத்து நூல் வெளியிட்டார் அன்பு செல்வி அம்மா அவர்கள். அந்த நூல் வெளியீட்டிற்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் நான் சென்றிருந்தேன். அதிலும் வாழ்த்துறை வழங்குவதற்கு சென்ற போது என் மாணவரையே அம்மா அவர்கள் எழுதிய பாடலை பாட செய்து வாழ்த்துறை வணங்கினோம். இவ்வாறு சிறப்பாக தமிழுக்கு தொண்டு செய்து கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கும் ஒரு சிறந்த ஆளுமை லாவண்யா மணிமுத்து அவர்கள். அம்மா அவர்களை தற்போது நிகழ்ந்த ஒரு முப்பெரும் விழாவில் நேராக சந்தித்தேன். எனக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. ஏனென்றால் நேராக சந்தித்ததில் ஏதோ உறவினரை சந்தித்த ஒரு மகிழ்ச்சி எனக்கு கிடைத்தது. அந்த ஒரு இனிய தருணம் அது. லாவண்யா மணிமுத்து அவர்கள் 133 அதிகாரத்திற்கும் ஒரு தன்முனை கவிதை எழுதலாம் என்ற அந்த எண்ணம் கொண்டு மிகவும் சிறப்பாக ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய உள் கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொண்டு அதற்காக சிறப்பாக அந்த தன்முனை கவிதைகளை எழுதியிருக்கிறார். 4 வரிகளில் எவ்வாறு நல்ல கருத்துக்களை மக்களுக்கு கூறும் நாளடியார் போல அம்மா அவர்களும் அந்த 4 வரிகளில் தன்முனை கவிதைகளை எழுதி ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் சிறப்பாக தன்னுடைய திறனை வெளிப்படுத்தி
மாணவ செல்வங்கள் அவற்றை கற்றுணர்ந்து எளிதாக அவற்றை பின்பற்றும் வகையில் எளிய சொற்களை பயன்படுத்தி மிகவும் சிறப்பான முறையில் அந்த தன்முனை கவிதைகள் இடம்பெற்றிருக்கிறது. அந்த தன்முனை கவிதைகளை பார்க்கும்பொழுது மாணவர்களுக்கே தாமும் இது போன்று எழுத வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரும் வகையிலே அந்த தன்முனை கவிதைகள் மிகவும் சிறப்பாகவும் எளிய சொற்களையும் கையாளப்பட்ட அந்த தன்முனை கவிதைகள் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. பொதுவாக மாணவர்கள் இது போன்ற தன்முனை கவிதைகளை படிக்கும் பொழுதும் சரி, புத்தகத்தை பெற்று அதில் உள்ள ஒரு கருத்துக்களை உள்வாங்க நினைக்கும் பொழுதும் 2 பக்கங்களிலும் முழுமையாக சொற்களை நிரப்பி விடாது அழகாக ஒரு பக்கத்தில் 8 வரிகள் என்று 2 கவிதைகளை எழுதி அந்த நூலை பார்க்கும் போதே அதை நாம் வாங்கி படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை தூண்டும் வகையில் சிறப்பாக அச்சிடப்பட்டிருந்தது நூலில். கவிதைகள் அனைத்துமே மிகவும் அருமையாக இருந்தது. இந்த தன்முனை கவிதைகளானது இப்பொழுதுதான் வளர்ந்து கொண்டிருக்கிறது. புது கவிதை, மரபு கவிதை என்றெல்லாம் தாண்டி இந்த தன்முனை கவிதையானது இப்பொழுதுதான் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதிலும் நம் லாவண்யா மணிமுத்து அம்மா அவர்கள் அந்த தன்முனை கவிதையை ஒரு கருத்தாக எடுத்துக்கொண்டு அதன் வாயிலாக ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் ஒரு தன்முனை கவிதையை படைக்கலாம் என்று ஒரு சிறந்த எண்ணத்தோடு இதை படைத்திருக்கிறார். மிகவும் சிறப்பு. அதில் இப்பொழுது நேர மேலாண்மை குறித்து ஒரு அதிகாரத்தை மட்டும் நான் எடுத்துக்கொள்கிறேன். அன்புடைமை என்ற அதிகாரம். அன்பு இல்லை என்றால் குடும்பமும் தழைக்காது, நாடும் தழைக்காது, உலகம் முழுதும் சிறப்பாக விளங்க வேண்டும் என்றால் அன்பு வேண்டும். அன்பு இருந்தால் மட்டுமே உலகம் செழிக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஆதலால் இந்த அன்புடைமை என்ற அதிகாரத்தை நான் முதன்மையாக எடுத்துக்கொண்டேன். அன்புடைமை என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் என்ன கூறுகிறார் என்றால், அன்பு என்ற ஒரு பண்பானது வெளிப்படுவதற்கு நம்முடைய கண்ணீரே அதை காட்டிவிடும். அன்பு உள்ளத்தை வெளிப்படுத்த வார்த்தைகள் கூட அதை காட்டுவதற்கு விட கண்ணீரானது அந்த அன்பை வெளிப்படுத்தி காட்டி விடுகிறது. அந்த அளவுக்கு அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு அந்த கண்ணீர் உதவுகிறது. அது போன்று அன்பு இல்லாதவன் அறச்செயல்களும் செய்ய இயலாது. அன்பு இல்லாதவன் என்புதோல் போட்ட உடம்பு என்கிறார் வள்ளுவர். அது மட்டுமின்றி அனைத்து அற செயல்களும் செய்வதற்கு அடிப்படையாக விளங்குவதும் அன்புதான். அன்பு இல்லை என்றால் எதுவுமே கிடையாது என்று ஆணித்தரமாக கூறும் அந்த வள்ளுவருடைய கருத்தை அம்மா அவர்கள் தன்னுடைய தன்முனை கவிதையில் கூறும் பொழுது, அன்பே துணை. அன்பு இல்லை என்றால் வாழ்க்கையே கிடையாது. ஒரு மனிதன் வாழ்வதற்கு மிகவும் அடிப்படையான துணையானது அன்புதான். அன்பு இருந்தால் எதையும் நாம் வெல்லலாம், எதையும் சாதிக்கலாம், அனைத்தையும் நாம் இன்பமாக எடுத்து செல்லலாம் என்ற ஒரு அடிப்படை கருத்தை கொண்டு அன்பே துணை, அறமாய் இனிக்குமே. அறம் செய்வதற்கும் அன்புள்ளம் வேண்டும். அன்புள்ளம் இருந்தால் மட்டுமே அறம் செய்ய இயலும். அத்தகைய இனிக்கின்ற அறத்தை செய்வதற்கு அன்புதான் துணையாக இருக்க வேண்டும் என்பதால் அன்பே துணை, அறமாய் இனிக்குமே என்கிறார். கண்ணீர் வழியே அன்பும் துளிர்க்குமே. கண்ணீர் வழியே ஒருவர் சிந்தும் அந்த கண்ணீரானது அன்பை வெளிப்படுத்துகிறது. அவருடைய காதலையும் வெளிப்படுத்துவது என்னவென்றால் அந்த கண்ணீர். அந்த கண்ணீர் வழியாக அன்பானது துளிர்க்குமே என்கிறார். இந்த தன்முனை கவிதையை ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல எட்டாவது அதிகாரமாக விளங்கும் இந்த அன்புடைமை என்ற அதிகாரத்தில் உள்ள அம்மா கவிதை எடுத்து கூறி அம்மாவுக்கு ஒரு சிறந்த மணியாரத்தை சூட விரும்பினேன். இந்த நிகழ்ச்சியில் லாவண்யா மணிமுத்து அம்மா அவர்கள் அனைத்து அதிகாரத்திற்கும் சிறப்பான தன்முனை கவிதைகளை எழுதி அனைவர் உள்ளங்களும் கொள்ளை கொள்ளும் அளவிற்கு கவிதைகள் மிகவும் சிறப்பாக விளங்குகின்றன. மாணவ செல்வங்கள், குறிப்பாக இதை மாணவ செல்வங்கள் விரும்பி படிப்பார்கள். குறைந்த வரிகள் கொண்ட கவிதைகள் மாணவர்களுக்கு மிகவும் விருப்பமானதாக இருக்கும். அது மட்டுமின்றி கருத்துக்கள், சொற்கள் எல்லாம் எளிமையான சொற்களாக விளங்குகின்றன. ஆகவே லாவண்யா மணிமுத்து அம்மா அவர்கள் மேலும் பல நூல்கள் எழுதி தன்னுடைய ஆளுமை திறமையை மேலும் வெளிப்படுத்தி அதை மெருகூட்ட வேண்டும். அவர் ஒரு சிறந்த நூல்களை எல்லாம் படைக்க வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியில் செவிசாய்த்து கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்த்துறை வழங்குனீங்க. வாழ்த்துறையோடு சேர்ந்து நம்ம நட்பின் ஆழம், அன்பின் பிணைப்பு எல்லாத்தையும் கொண்டு வந்து பேசியது கேட்க நல்ல இனிமையாக இருந்தது. மக்களை கவரும் வகையில் இருந்தது. மிக்க மகிழ்ச்சியும் நன்றியும். நம்ம